இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லா 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இதே நாளில் உயிரிழந்தார். கல்பனா சாவ்லா இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்த விண்வெளி வீராங்கனை. 1962ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி இன்றைய ஹரியானா மாநிலத்தின் சிறிய நகரமான கர்னாலில் பிறந்தார். சிறு வயதிலேயே விண்வெளி வீராங்கனையாக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். தன் கனவை நிஜமாக்கும் விதத்தில் பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். 1984ஆம் ஆண்டு மேற்படிப்பிற்காக அமெரிக்கா சென்றார். 1988ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழகத்தின் விண்வெளி பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றார். அதே ஆண்டில் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவில் வேலைக்கு சேர்ந்தார். 1997ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி கல்பனா சாவ்லா தனது முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற சாதனையை அவர் படைத்தார். கொலம்பியா விண்கலம் கல்பனா சாவ்லாவை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இந்தியர்களும் அமெரிக்கர்களும் கல்பனா சாவ்லாவை கொண்டாடினர். 2001ஆம் ஆண்டில் கல்பனா சாவ்லா இரண்டாவது விண்வெளி பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த பயணம் தள்ளி போனது. 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதியன்று கொலம்பியா விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்றார் கல்பனா சாவ்லா. வெற்றிகரமாக பயணத்தை முடித்துக்கொண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு இதே நாளில் பூமிக்கு திரும்பிய போது கொலம்பியா விண்கலம் வெடித்ததில் கல்பனா சாவ்லா உயிரிழந்தார். கல்பனா சாவ்லாவின் நினைவாக சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியது நாசா விண்வெளி நிறுவனம். கல்பனா சாவ்லா 31 நாட்கள் 14 மணி நேரம் 54 நிமிடங்கள் விண்வெளியில் கழித்திருக்கிறார். கொலராடோ பல்கலைக்கழகம் கல்பனா சாவ்லா பெயரில் விருது வழங்கி வருகின்றது. இந்தியாவிலும் வீரத்திர செயல்களுக்கான விருது கல்பனா சாவ்லா பெயரில் வழங்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவையும் இந்தியாவையும் பெருமைப்படுத்திய விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லா இளைஞர்களின் ரோல் மாடலாக உள்ளார் என்பது மறுக்க முடியாதது.